திருமங்கை ஆழ்வாருக்கு பரகாலம், நீலன், கலியன், நாற்கவிச்சிங்கம் அப்படின்னு பல பட்ட பெயர்கள் உண்டு. அவர் சோழ சக்கரவர்த்தி கிட்ட தளபதியா பணியாற்றி இருக்கார். அது எப்படி? சோழ மண்டலத்தின் தலைமை தளபதி சோழ மண்டலத்தின் தலைமை தளபதி சோழ மன்னர் சோழ மண்டலத்தின் தலைமை தளபதி பரகாரனே வருக. படையெடுத்து வந்த பகைவரை எல்லாம் இடைமறித்து எதிர்த்து வெற்றி கண்ட நீலனே, உன்னை தளபதியாக அடைந்த சோழ மண்டலம் பெருமை அடைகிறது. உன்னால் சோழ மன்னனாகிய நானும் உயர்வடைகிறேன். மன்னா, செஞ்சோற்று கடனைத்தான் முடித்திருக்கிறேன். என் சேவைக்கு புகழுரை தேவையில்லை. உப்பிட்ட மன்னனுக்கு உழைக்க கடமைப்பட்டிருக்கும் என்னை உயர்த்தி பேசுவது, பலர் முன்னிலையிலே பாராட்டுவது, போற்றுவது, இவை அனைத்தும் நான் விரும்பாத ஒன்று. பரகாலனே, பாராட்டி பேசுவதை நீ விரும்பாமல் இருக்கலாம். ஆனா படை நடத்தி பகைவரை வெற்றி கண்டு இச்சோழ மண்டலத்தின் நிலப்பரப்பையே அதிகமாக்கிய உன் திறமையை பலர் முன் சொல்லி மகிழ வேண்டியது இந்த சோழ மன்னனின் கடமை. என்னை பாராட்டுவதை விட என்னோடு போருக்கு வந்து இறந்து போனார்களே நமது வீரர்கள், அவர்கள் தியாகத்தை பாராட்டுங்கள். இந்த வெற்றி திருவிழாவை இருந்து பார்க்க முடியாமல் இறந்து போனார்களே, அவர்களை புகழுங்கள். அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய வாழ்த்துங்கள். நீலனே, வீரமும் விவேகமும் கொண்ட உன் திறமைக்கு பரிசாக என் சோழ மண்டலத்திற்குள் அடங்கிய ஆதி நாட்டை தந்து அதற்கு தலைநகரமாக இத்திருமங்கை என்ற ஊரை அமைத்து இச்சுப நாளில் இத்திருமங்கைக்கு உன்னை மன்னனாக்குகிறேன். நாட்டையே பரிசாக தரும் அளவுக்கு நான் என்ன செய்துவிட்டேன்? பல நாடுகளை என் வசமாக்கி தந்த உனக்கு ஒரு சிறு நாடு நான் தருவது நியாயமான செயலை. என் சொல்லை தட்டாமல் நான் தரும் பரிசை ஏற்றுக்கொள். படைத்தலைவனின் திறமைக்கு ஒரு நாடே பரிசா? இது அதிகம், இது அதிகம். வள்ளல் தன்மைக்கும் ஒரு எல்லை உண்டு. நீனே பாயிங்க. சோழ மன்னனின் கட்டளை. ஆசனத்தில் அமரு. திருமங்கை மன்னன், திருமங்கை மன்னன். மன்னா, திருமங்கைக்கு நான் மன்னன். ஆனால் எனக்கு திருமுடி சூட்டிய உமக்கு நான் என்றென்றும் தொண்டு செய்யும் சேவன். வாழ்க உன் வீரம், வாழ்க உன் நல்லாட்சி. பிரமுகர்களே, இந்த மகிழ்ச்சிக்குரிய நன்னாளில் மற்றும் ஒரு நற்செய்தி. திருமங்கைக்கு மன்னனாக்கிய பரகாரனை ஒரு மங்கைக்கு கணவனாக்கவும் முடிவு கட்டி குமுதவல்லி என்ற பெண்ணை நம் தளபதிக்கு தாரமாக்க தீர்மானித்திருக்கிறேன். நீங்கள் அனைவரும் இத்திருமண விழாவிற்கும் இருந்து மணமக்களை வாழ்த்திவிட்டு செல்லுமாறு கேட்டுக் கொள்கிறேன். எந்த வழியே சென்று எதிரியின் கோட்டையை எப்படி பிடிக்கலாம் என்று பல இரவுகள் கண்விழித்திருந்த என்னை இன்று முதல் இரவுக்குள்ளே கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள்.
பாடத் தெரியாதவனிடம் ராகத்தை பற்றி கேட்பதைப் போல பாசறைக்குள்ளேயே பொழுதை கழித்த என்னை இன்று பள்ளி அறைக்குள்ளே தள்ளி இருக்கிறார்கள். பாடம் புதிது, பார்க்காத காட்சி, பழக்கமில்லை, பேசத் தெரியவில்லை, பிழைகள் இருக்கலாம். பெண்ணே, நீ பேசு. தோல்வியடைந்த பகைவன் போர்க்களத்திலே மண்டியிட்டு சரணடையும் காட்சியை நினைவுபடுத்துகிறது உனது நிலை. எழுந்து. ஆயுதத்தை இழந்த மாவீரன் முடிவில் இப்படித்தான் பூமியை பார்த்துக் கொண்டே நிற்பான். சுவாமி, தளபதியாகவே பணியாற்றிய தங்களுக்கு மணக்கோலம் கூட போர்க்கோலமாக தென்படுகிறது. உண்மை. படை நடத்தி போர் தொடுத்து வாளெடுத்து வீசிய கை வனிதையரின் வளைக்கரத்தை தொட்டதே இல்லை. அதனால் அனுபவம் இல்லை. படைத்தலைவனுக்கு வாழ்க்கைப்பட்டால் அந்த பெண்ணுக்கு இல்லறத்தில் நிம்மதியே இருக்காதென்று பலர் எடுத்து கூறினார்கள். அவர்கள் கருத்துக்கு மாறாக நானும் வாழ்ந்து காட்டுகிறேன் என்று உங்களுக்கு வாழ்க்கைப்பட்டேன். சுவாமி, இனி ஒரு கணமும் என்னை விட்டு பிரியாமல் எனக்கு ஆதரவு காட்ட வேண்டியது தங்கள் கடமை. உன்னை பிரியாமல் இருப்பதா? அது எப்படி முடியும்? செஞ்சோற்கு கடன் கழிக்க வேண்டாமா? கூப்பிட்ட மன்னன் ஆணையிட்டால் உன்னை பிரிந்து போர்க்களம் போகத்தானே வேண்டும். செல்லுங்கள், சென்று வெற்றியோடு திரும்புங்கள். நாடும் வேண்டும், வீடும் வேண்டும். இனி இவை இரண்டையும் உங்கள் இரு கண்களைப் போல் பாவிக்க வேண்டும். நேரம் செல்கிறது, இரவு குறைகிறது. அருகில் வா. அமர். நிமிர். குளிர்ச்சியான பார்வை. குமுதவல்லி, கொடுத்து விட்டேன் இன்று முதல் என்னையே உனக்கு. சுவாமி, என் வாழ்க்கையில் மறக்க முடியாத இந்த பொன்னான நாளில் தங்களிடம் ஒரு வரம் கேட்கிறேன். கொடுப்பீர்களா? என்னையே உனக்கு தந்துவிட்ட பிறகு உன்னையே நீ கேட்டுக்கொள்ள வேண்டியதுதானே. என்னை பிரிந்து இனி தாங்கள் போருக்கு சென்றால் உங்கள் நிலை? என் நிலை ஒரு புறம் உன் நினைவு, மற்றொரு புறம் போரின் முடிவு. இவை இரண்டுக்கும் இடையே என்னுடைய தத்தளிப்பு. அதே சமயம் என் நிலை? உன் நிலை. போருக்கு சென்ற கணவன் உயிருடன் திரும்பி வர வேண்டுமே, மீண்டும் அவரை சந்திக்க வேண்டுமே என்ற சங்கடமான நிலை உன் நிலை. சுவாமி, பிரிவை பற்றி சிந்திக்கும் போதே நம் இருவருக்கும் இத்தனை வேதனை பிறக்கிறதென்றால் உங்களால் போர்க்களத்தில் உயிர் துறந்தார்களே, அந்த வீரர்களை பிரிந்த உற்றார் உறவினர் நிலையை சற்று எண்ணி பாருங்கள். சுவாமி, சகோதரர்களை பிரிந்த தங்கைமார்கள் எவ்வாறு துன்பப்பட்டிருப்பார்கள்? தகப்பனை பிரிந்த புதல்விகள் எப்படி கதறி இருப்பார்கள்? கணவனை பிரிந்த மனைவிமார்கள் எத்தனை பேர் உலகை வெறுத்து உயிர் துறந்திருப்பார்கள்? அவர்கள் நிலையை எண்ணி பாருங்கள். குமுதவல்லி, வெற்றி செய்தியையே கேட்டுக் கொண்டிருந்த நான் இன்றுதான் வேதனை என்ற சொல்லுக்கு அர்த்தத்தை காண்கிறேன். செய்த பாவத்தை சிந்தித்துக் கொண்டே இருக்காமல் அதை போக்குவதற்கு ஒரு நல்ல வழியை நாடுங்கள். என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? இன்றைய சொல், நாளையே செய்கிறேன். போர், கொலை, மடிவு என்ற பாடத்தையே மறந்து இனி சமாதானத்தையே நாடும் அளவிற்கு மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். பலரை கொல்லும் தொழிலை விடுத்து பசியென்று வருவோருக்கு உணவிட்டு மகிழுங்கள். அடுத்தவர் நாட்டை அழித்து அழியா பழியை தேடிக் கொள்வதை விட நம்மை படைத்த ஆண்டவனுக்கு அழகான ஒரு ஆலயம் கட்டுங்கள். திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானுக்கு திருப்பணி பல செய்து இதயத்தை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். இதுவே தங்களிடம் நான் வேண்டும் வரம். குமுதவல்லி, வார்த்தைகளே இல்லை உன்னை வர்ணிக்க. வாழ்க்கைக்கு ஒரு துணைவி வேண்டும் என்று பலர் சொல்லி இருக்கிறார்கள். அதன் பலனை அழகாக புரிந்து கொண்டேன். கல்லான என் மனதை உன் சொல்லால் பக்குவப்படுத்தி விட்டாய். வில்லையும் வேலையுமே பார்த்துக் கொண்டிருந்த என் கண்முன்னே இறைவனையும் இல்லாளையும் கொண்டு வந்து நிறுத்திவிட்டாய். இனி உன் அன்பு கட்டளை, ஆண்டவனின் தொண்டு, இவை இரண்டுக்குமே என்னை நான் அர்ப்பணித்துக் கொண்டேன். போதுமா? போதும் சுவாமி, போதும். என் மனம் நிம்மதி அடைந்து விட்டது. என் மனம் நிறைவு பெறவில்லையே. ஏன்? இத்தனை